உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மண்ணில் வந்த தேவதையே, மனதை மைக்கிய மான்விழியே, மன்றம் கண்டும் மஞ்சம் காணா காரிகையே, மதிநிறை முகத்தினளே, மஞ்சள் மனம் வீசும் மடவரளே, மாதவம் செய்த என் மங்கையிலே, மனதை உரைத்து விட்டேன் செங்கதிரே, மென்கரம் பற்றிடலாமோ மெல்லியவளே, மொட்டவிழாயோ காதல் மலரே. தீபன். அத்தியாயம் 30. வீட்டின் இளையவர்கள் அவரவர் பணியில் மூழ்கி இருக்க, பட்டுப்பாவாடை சரசரக்க, நான் எடுத்து வைக்கிற பாத்தி, நான் கொண்டு போகட்டா என்று நளினி, வான்மதி, மரகதம், சுஷாந்தி பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தாள் குட்டி பெண் நிக்கிலா. நிக்கி, ஒரு இடத்துல உட்காருடா, நான் மாக்கோல போட்டிருக்கேன், இன்னும் காயவே இல்ல, கால் வச்ச வழுக்கிடும் என்று அவளுக்கு பத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார் மரகதம். அந்த பழைய அரண்மனை போன்ற வீடு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்க, ஆண்கள் அனைவரும் வாசலில் நாற்காலி போட்டு அமர்ந்து அடுத்த நாள் நிச்சயதார்த்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணன் போன் செய்வதும் உள்ளும் வெளியிலும் அலைவதுமாக இருக்க, அவரோடு இணைந்து தானும் ஓடிக்கொண்டிருந்தான் தீபன். அவ்வப்போது அவன் பார்வை ஏக்கமாக தன்யஸ்ரீ மீது படிய, அவளோ அவனை கண்டும் காணாமல் மாமியார் பின்னால் அலைந்து கொண்டிருந்தாள். கிடைத்த இடைவெளியில் அவளை இழுத்துக் கொண்டு பெண் கட்டிற்கு வந்தவன், ஹே, என்னதையா பேசவே மாட்டேங்கிற? நான் தான் சாரி கேட்டேன்ல, நம்ம வீட்டுக்கு போனதும் விவரமா பேசலாண்டா. இங்க ஒரே கூட்டமா பேச எனக்கு தயக்கமா இருக்கு, கோமா என்று மூக்கை சுருக்கி கேட்டதும், அதுக்கு யார் உங்க மேல கோவப்பட்டது என்று முறைத்தவள், வாசல்ல பந்தல் போடும்போது பாத்துக்கிட்டது நீங்க தானே என்று இடுப்பில் கையொன்று கேட்க, இடுக்கல் தெரிந்த அவளின் இடையை ரசித்தவாறே பெருமையாக, ஆமாமா என்று தலையாட்டிய தீபனுக்கு முழங்கைக்கு மேலே ஒரு பலமான கிள்ளு ஒன்று கிடைக்க, ஐயோ ராட்சசி, யாட்டி கிள்ற என்று கையை தேய்த்து கொண்டான். போய் பாருங்க, நான் வாசல்ல வச்ச பன்னீர் ரோஸ் செடியை மிதிச்சு ஏறி பந்தல் கட்டிட்டு போயிருக்காங்க, என்ன பாத்தீங்க என்று கடிந்து கொள்ளும் போதே, தனு என்று மதி அழைக்கும் சத்தம் கேட்டு, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன், அப்புறம் அப்படி தனியாலாம் இழுத்துட்டு வரக்கூடாது, நாம அப்புறமா பேசலாம், சரியா என்று கண்ணை உருட்டி மிரட்டி விட்டு போனாள். ஆடி பாவி, பயந்து பயந்து ஒவ்வொரு வார்த்தையா பேசினாள் இவ, என்ன வாயிடா என்று அழுத்து கொண்டது போல சொன்னாலும் அவன் முகத்தில் புன்னகையே நிறைந்திருந்தது. அடுத்த நாள் விசேஷத்தில் அடுக்க தட்டுக்கள் எடுத்து வைத்து பழ வகைகள், வெற்றிலை, மிட்டாய்கள் என்று 21 தட்டுக்கள் அடுக்கப்பட, மரகதத்தின் வேலை திறனை கண்டு அனைவரும் மெச்சி தன் மகளுக்காக அவர் மெனக்கிடுவதை உயர்த்தி பேச, அவர் மகளோ அங்கே கண்ணீரில் கரைந்தபடியே இருந்தாள். அனைவரும் வந்த அன்று வீட்டினர் போகிற போக்கில் இவர்களுக்கு நிச்சயம் என்று சொன்னதோடு சரி. அடுத்த 2 நாட்களில் நல்ல நாள் வர அனைவரும் தங்கி விழாவை முடித்துவிட்டு செல்வதாக முடிவாகிய நொடி முதல் இளையவர்களும் ஆதி சக்கரவர்த்தியையும் தவிர அனிகாவோடும் ரூபனோடும் ஒருவரும் பேசவில்லை. இதே நிலைதான் சுபாவுக்கும். கிருஷ் சுஷாந்தியோடு இயல்பாக பழகிய அனைவரும் சுபாவை விட்டு தன்னையே இருந்தனர். அவள் தாய்மை அடைந்ததற்காக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட பின் இளையவர்கள் கூட அதிகம் சுபாவுடன் பேசவில்லை. அவளுக்கு வருத்தம் இருந்தாலும் கிருஷ்ணம் சுஷாந்தியும் அவளை கவனித்துக் கொண்ட விதத்தில் பெருமை கொண்டவளாக அமைதியாக பெரியவர்களின் தண்டனையை ஏற்றுக்கொண்டாள் சுபஸ்ரீ. ஆரம்பத்தில் அனிகாவுக்கும் ரூபனுக்கும் பெரியவர்களின் ஒதுக்கம் பெரிதாக தெரியாமல் இருக்க, எதற்கோ ரூபன் தந்தையிடம் கேட்டுக்கொள்ள வந்தவனுக்கு பதில் தராமல் அசோக் நகர்ந்து சென்றதும் தான் இவர்கள் ஒதுங்கி இருப்பதை உரைத்தது. அதன்பின் அவன் அத்தை, மாமா, அம்மா, அப்பா என்று ஒவ்வொருவர் பின்னாலும் சென்றான். மரியாதைக்காக வேலப்பனும் மரகதமும் பதில் தந்துவிட்டு நகர்ந்துவிட, அதில் தெரிந்த ஒதுக்கத்தில் மனதிற்குள் மருகி போனான் ரூபன். அவன் இதை பற்றி கிருஷ்ணனிடம் பேச, அவரோ, டே, இப்ப இந்த பங்கன் நல்லா நடக்கணும்டா, பெரியவங்க கோபம் கொஞ்ச நாள் இருக்கத்தான் செய்யும், நீங்க சாரி கேட்டதும் மறந்து போக அது என்ன மாயமா மந்திரமா, மனசுடா, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல என்று கூறிவிட்டு விருந்த ஏற்பாட்டிற்கு சென்றார் அவர். அப்போது அமைதியான ரூபன் 2 நாட்களாக இறுக்கமும் வேதனையும் சூழ வலம் வந்தான். ஆனால் பெரியவர்கள் கண்டு கொள்ளவில்லை.
அனிகாவும் அவள் தாய் மூலம் எவ்வளவோ தந்தையோடு பேச முயன்று தோற்று போக அவ்வப்போது நளினி வந்து அவளை சமாதானம் செய்தார். ஆனால் அவரை மரகதம் வந்து வேலை இருப்பதாக அழைத்துச் செல்ல வேறு யாராவது ஆதரவாக பேச மாட்டார்களா என்று உள்ளம் துடிக்க நின்றாள் அனிகா. ஆனால் ஒருவரையும் அவளிடம் நெருங்க விடாமல் அவளை தனிமையில் வைத்தார் மரகதம். வெடிந்தாள் நிச்சயதார்த்தம் என்ற நிலையில் அனைவரும் கூடத்தில் அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்க எழுந்து நடுவில் வந்து நின்ற அனிகா ரூபனையும் அழைத்தாள். அவனும் அவளோடு நின்று கொண்டதும் இருவரும் ஒரு சேர, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல அதை அனைவரும் செய்திகள் கேட்பவர்கள் போல கேட்டுவிட்டு அடுத்த கவலை உணவை எடுத்து உண்ண இருவரும் திகைத்தனர். மேகநாதன், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆளுதான் வளர்றீங்க, குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இத நான் பெத்த மூத்தவளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க கூட 2 நாள் பேசாம இருந்தா கல்யாணம் வேண்டாம்னு வந்து சொல்லுவீங்களா? என்ன புள்ளைங்க நீங்க என்று கூறிவிட்டு, போதும் அசோக், இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இத முதல்ல நிறுத்து. பெரியவங்களான நமக்கு இது அழகு இல்ல. எல்லாத்தையும் இப்பவே பேசி முடி. நாளைக்கு விசேஷம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு தெரியாதது இல்ல தனியா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதனால நாளைக்கு எந்த மன வருத்தமோ குழப்பமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க நீ மனசு விட்டு பேசினாதான் சரியா இருக்கும் என்று நண்பருக்கு அறிவுரை வழங்கியவராக எழுந்து சென்றார் மேகநாதன். அனைவரும் தத்தமது உணவை முடித்துக் கொண்டு மீண்டும் ஹாலில் கூட நடுநாயகமாக ரூபனும் அனிகாவும் நிற்க அவர்களோடு சுமாவும் கிருஷும் இணைந்து கொண்டனர். அவர்கள் இருவரையும் ரூபன் கேள்வியாக பார்க்க, 2 பேருமே ஒரே தப்புதான் செஞ்சோம். இப்ப நீங்க மட்டும் பேச்சு வாங்கி நான் வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்காது சகோ என்று கிருஷ் ரூபனுக்கு அருகில் வர ரூபன் அவனை அணைத்துக் கொண்டான். அசோக் ரூபனையும் அனிகாவையும் ஒரு பார்வை பார்த்தவர் வேலப்பனிடம், நான் பேசவா இல்ல நீ பேசுறியா வேலு என்று கேட்க, எனக்கு பேச தெம்பில் அசோக், நீயே பேசு என்று நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து பார்வையாளராக மாறினார். அசோக் எழுந்து அனிகாவிடம் வந்தவர், உங்க அப்பா உன்னை எப்படிமா வளர்த்தாரு என்று கேட்க பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் அனிகா கண்ணீர் விட கடுப்பான வேலப்பன், சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு அழுகவா உன்னை வளர்த்தேனா என்று அவருக்கு அவரே போட்டுக்கொண்ட தடையை உடைத்து அனிகாவிடம் பாய்ந்து வந்தார். உங்களுக்கு கிடைக்காம போன எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கப்பா, அப்படிதான்ப்பா என்ன வளர்த்தீங்க என்று அனிகா பதில் அளிக்க, உங்க அம்மால நான் ஆசைப்பட்டா கட்டினேன். எங்க அப்பா இவதான் பொண்ணு, கட்டடா தாலியன்னு சொன்னாரு, கட்டினேன். ஆனா உனக்கு நான் அதை செய்வேனா? உங்ககிட்ட என்னைக்காவது ஆம்பளை பசங்களை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேனா? நீ செஞ்சா சரியா இருக்கும்னு நம்பிதானே உன்னை வெளியூர் அனுப்பி படிக்க வச்சேன், வேலை பார்க்கவும் அனுப்புனேன். எல்லா அப்பனும் சொல்றதுதான் சூதானமாயிரு, காதல்ல மாட்டிக்காதன்னு. ஆனா அதே நீ சரியான ஆளோட வந்து நின்னு கேட்டிருந்தா நான் மாட்டேன்னு சொல்லிருப்பேனா? அப்பா மேல வச்ச பாசம் நம்பிக்கையை உடைக்க கூடாதுன்னு இன்னைக்கு நீ கலரா காரணம் சொல்லலாம். ஆனா நீ செஞ்ச காரியம் உண்மையில என்ன நொறுக்கி போட்டுருச்சு. இப்பவும் நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்ன தெரியுமா? உன்னோட சந்தோஷத்துக்காக தான். ஆனா இப்பவும் நீங்க நாங்க பேசலன்னு கல்யாணம் வேண்டான்னு வந்து சொல்ற, என்ன மடத்தனம் என்று வருத்தெடுத்து விட்டார் வேலப்பன். அவரை முதுகை தடவி சமாதானம் செய்த அசோக் தன் மூத்த மகனிடம் திரும்பி, நான் உன் ஆசைக்கு என்னைக்காவது குறுக்க நின்று இருக்கேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே வேலைக்கிட்ட பொண்ணு கேட்டிருப்பேன்ல. என்ன தெரியாதாடா உனக்கு? ஆனா நீ எந்த காரணத்துக்காக நாதன் பொண்ண கல்யாணம் பண்ண சரின்னு சொன்ன? அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு போன? உனக்கு அப்பா மேல நம்பிக்கை இல்ல, நம்ம சொன்னா அப்பா காது கொடுத்து கேட்பாரான்னு அப்படிங்கிற எண்ணத்தை கூட உன் மனசுல நான் விதைக்கல, அப்படிதானே என்று கோபமாக கேட்டுவிட்டு, ஆமாண்டா சொல்லுவேண்டா, எனக்கு கௌரவம் முக்கியம். யாரும் என்ன ஒரு வார்த்தை பேசுறது போல வச்சிடாதீங்கன்னு. அதுக்காக உங்க நியாயமான ஆசையை கூடவா மறந்து போயிருவேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணாத உனக்கு நான் பேசாம இருக்கிறது மட்டும் குத்துதா? பரஸ்பர நம்பிக்கை இருந்தாதான் ஒரு உறவு பலப்படும். நான் அப்படித்தானே உன்னை நம்பினேன். அப்ப நீயும் என்ன நம்பி சொல்லிருக்கணுமா இல்லையா? நான் என்ன அறிவாளை கையில வச்சுக்கிட்டு கொண்டுடுவேன் மிரட்டுறாளா? இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்க வந்து கேட்டா வெட்டி புதைச்சிருவேணாம். சொல்லுடா, நாங்க என்ன சினிமா வில்லன்களா என்று கத்த ரூபனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தன் வீட்டில் சொல்லி இதை ஏற்பாடு செய்த திருமணம் போல முடித்திருக்க முடியும். ஆனால் எது அவனை தடுத்தது என்று இன்றளவும் அவனுக்கு காரணம் புலப்படவே இல்லை. இருவரும் மௌனம் காக்க அடுத்த கட்ட பேச்சுக்கு வந்தார் மேகநாதன். நான் சொல்ல ஒண்ணுமே இல்ல, என்னால உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தர முடியாதுன்னு தானே நீயா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த?
அத சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். இப்ப உன்னை எதுவும் பேச எனக்கு மனசு வரல. இனி உன் புருஷன், அவர் சொந்தங்கள், உன் குழந்தைன்னு சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு அசோக்கின் தோள் சாய்ந்தார். வேலுவும் இணைந்து கொள்ள மூவரும் தங்கள் நட்பை அணைப்பின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டனர். நீங்க பண்ண காரியத்தினால நடந்த ஒரே நல்ல விஷயம் எங்க நட்பு தான். என் நண்பர்களோட நான் என் மீதி வாழ்க்கையை கழிக்க விரும்புறேன். உங்க மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு, அது போனதோ நாங்களே வந்து பேசுறோம். இனிமே அழுது படியாம கல்யாண கலையோட சந்தோஷமா இருங்க என்று சொல்லிவிட்டு மூவரும் உள்ளே போக, என் வீட்டுக்காரரும் வந்திருக்கலாம், அவருக்கு வேலையும் முடியல, இங்க வர்ற வேலையும் வரல என்று பெருமூச்சு விட்ட சுஷாந்தி மருமகளை உள்ளே அழைத்து சென்றார். கிரிஷ் ரூபனிடம் வந்து, வேடுங்க சகோ, நம்ம மேலே தப்பு இருக்குதானே, எல்லாமே சரியா போயிடும். சும்மா கல்யாணம் வேண்டான்னு உளராம நாளைக்கு எப்படி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலான்னு யோசிங்க என்று சொல்ல, ஆதியும் அவர்கள் அருகில் வந்து, வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமான தெளிந்த நீரோட தான். நாமளாதான் அதுல பல கஷ்டங்களை விதைச்சு வளர விடுறோம். அது வளர்ந்து வந்தா அறுவடையும் நாம தானே செய்யணும். பலனும் நமக்கு தானே. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சுலபமா இருக்கும். உங்க மனசுல காதல் வந்தது தப்பு இல்ல, ஆனா அது வீட்டுக்கு சொல்லவே மாட்டேன்னு இருந்தீங்க பாருங்க, அதான் தப்பு. உறவுகளையும் அதோட உன்னதமான உணர்வுகளையும் புரிஞ்சு நடந்துகிட்டா உங்க ஆசைக்கு அவங்க மறுப்பு சொல்வாங்களா? இனிமே கவனமா இருங்க. எல்லாரும் நம்ம வீட்டு மனுஷங்க. நம்பி உங்க முடிவுகளையும் ஆசைகளையும் குடும்பத்துக்கிட்ட சொன்னாதான் அதுக்கான சாதக பாதகத்தை அலசி உங்களுக்கு ஆலோசனை தர முடியும், சரியா என்று வீட்டின் பெரியவராக ஆதி கூறிவிட்டு நகர, தெல்லை வந்து அனைவரையும் திருஷ்டி எடுத்துவிட்டு, இன்னையோட உங்க மனவேதனை எல்லாம் முடியட்டும். தப்பு செய்யாத மனுஷன் இல்லவே இல்லை. ஆனா அவங்க தப்பு மன்னிக்கப்படுற முதல் இடம் வீடுதான். அதனாலதான் வீட்டுல நாமளா இருக்கோம். ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு நீங்க செஞ்சாலே அது தப்புன்னு உங்க மனசுக்கு பட வேணாமா? இனி அப்படி செய்யற நிலை வந்தா வீட்டுல முதல்ல கலந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு, போய் நேரத்தோட தூங்குங்க என்று அனுப்பினார். ரூபனும் அனிகாவும் முழுவதுமாக தெரியாத முகத்துடன் நகர, கிரிஷ் தனக்கு கிடைத்திருக்கும் புது சொந்தங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவனும் கிருஷ்ணனோடு சேர்ந்து வேலைகளை கவனிக்க கிடைத்த இடைவெளியில் நழுவி உள்ளே போனான் தீபன். தன்யா ஏதோ சமையல் அறையில் வேலையாக இருக்க அவளிடம் வந்தவள், தயா, இன்னைக்கு நைட்டு ரூம்க்கு வந்துருவதானே என்று தயங்கிக் கொண்டே கேட்க, அனிகா அக்கா பாவம் தீபன், தனியா இருப்பாங்க, நீங்க அத்தான் கூட இருங்க, நாளைக்கு நைட்டு நம்ம பேசலாம். பாருங்க, வீடே திருவிழா மாதிரி இருக்கு, எங்க நமக்கு பேச நேரம் இருக்கு சொல்லுங்க என்று மறுநாள் தாம்பூலம் தர பையை நிரப்பிக்கொண்டே அவள் பேச, அவனோ மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க இவள் இடம் கொடுக்காத கடுப்பில் பைகளை களைத்து விட்டு சென்றான். ஆள பாரு என்று தனியா கத்த, ஏய் என்னடி பொம்பளை சத்தம் இவ்வளவு கேட்கலாமா வீட்டுல, வாய் அடக்கு என்று திட்டிக் கொண்டே உள்ளே வந்தார் தில்லை. அம்மா சும்மா இருங்க, கல்யாணம் ஆன புதுசுல இவ எவ்வளவு பயப்படுவா தெரியுமா? பேசி பேசிதான் அவ பயமே குறைஞ்சிருக்கு, சும்மா அவளை அதட்டாம இருங்க என்று நளினி மருமகளுக்காக பேச, என் செல்லாத்த என்று கட்டிக்கொண்டாள் தனு. வைகரை நேரத்தில் வீடே விழாக்கோலம் பூண்டு கொலுசலையும் வளையல் ஒளியும் காதுகளை நிறைக்க வண்ண வண்ண புடவைகளும் வாசமலர்களும் கண்ணுக்கு குளிர்ச்சி தர பேச்சும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த பெரிய வீட்டில் நிறைந்திருந்தது. சுபயோக சுபவேளையில் அனிகாவின் மலர்கரத்தை பற்றி விரலில் மோதிரம் அணிவித்த ரூபன் தந்தையிடம் சென்று, உங்களை இனி எந்த சூழ்நிலையும் சங்கடப்படுத்தாம இருக்க முயற்சி செய்யறப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவர் பாதத்தில் பணிய, எங்களுக்கு மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க ஆசையாப்பா, என் பையன் என்னடானா நம்மள நம்பளையேன்னுதான், வேற என்ன என்று மகனை யார தழுவினார். சுபாவிடமும் அனைவரும் சாதாரணமாக பேச ஆரம்பிக்க யாரின் மனதிலும் சஞ்சலங்கள் இல்லாமல் இனிதே விழா நடைபெற்றது. பின் அனைவரும் பேசி சிரிக்க திடீரென்று எழுந்த ரூபன், அப்பா என்று சத்தமாக கத்தினான். அனைவரும் குழுமிவிட, என்னடா ஏன் கத்தன என்று ஆள் ஆளுக்கு வினவ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம போயிட்டேன் என்று தீபன் பக்கம் திரும்பியவன், இவனை என்னன்னு சொல்றதுப்பா, யார கல்யாணம் பண்ணிருக்கோன்னு கூட தெரியாத கூப்பிட்ட என்று கிண்டல் செய்து பேச துவங்க, டேய் போய மூடுறா என்று அவனை அமைக்க பிடித்தான் தீபன். அவனை நிறுத்தினா நான் சொல்ல மாட்டேனா என்று நிருபா முன்னால் வர, ஐயோ அண்ணி என்று ஓடி வந்த தனு அவளை கெஞ்சிக் கொண்டே அணைக்க, கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே, நல்ல பிள்ளைங்க மாமா அவங்க ரெண்டு பேரும் என்று தன் பங்குக்கு சொல்ல துவங்கினார்.
அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவுக்காக அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் மாப்பிள்ளை மாறின விஷயம் பொண்ணுக்கோ, பொண்ணு மாறின விஷயம் மாப்பிள்ளைக்கோ தெரியவே இல்ல. அப்போ தெரியாட்டி கூட பரவாயில்ல, 2 நாள் முன்னாடிதான் தீபனுக்கு அந்த விஷயமே தெரியும். ஏதோ நம்ம புள்ள கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததால முன்னாடியே சந்தேகப்பட்டிருக்கு. அப்புறம் போன தடவை சென்னை வந்தப்பதான் உண்மையே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, என்னடா செஞ்சீங்க 2-3 மாசமா என்று கேட்டுவிட்டு வாய்விட்டு அவர் சிரிக்க பெரியவர்கள் சற்று சங்கடப்பட்டு போயினர். இவங்க 2 பேர் பண்ணின குழப்பத்துல உங்களை கல்யாணம் செஞ்சு வச்சிட்டோம். ஆனா உங்களை நாங்க சரியா கவனிக்கலையோ என்று அசோக் வருத்தம் கொள்ள, தீபன் வேகமாக, அதெல்லாம் இல்லப்பா, இந்த 3 மாசத்துல அவளோட குணம், அவளோட ஆசைகள், அவளோட லட்சியம்னு நாங்க நிறைய பேசியிருக்கோம். ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு பேசல. அதனால என்னப்பா, இனி பேசிட்டா போகுது என்னதையா என்ற பேச்சுக்குள் மனைவியையும் இழுக்க அவளும் ஆமோதிப்பதாக தலையசைத்து, எங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்ததா என்ன, எனக்கு அவர் மேல நிறையவே அன்பு இருக்கு, அவருக்கும் தான். எங்களை பத்தி யோசிக்காம அத்தான் கல்யாணத்தை சீக்கிரமா வைங்க என்று சொல்லிக்கொண்டே வேலை இருப்பவள் போல நழுவிக்கொண்டாள் தனு. அன்றைய இரவு வரை அவளிடம் பேச தனிமை கிட்டாமல் அலைந்த தீபன் வெறுத்து போனவனாக, ஏ தயா, கொஞ்சம் வாடி என்று அனைவர் முன்னிலையிலும் கேட்டுவிட, பெரியவர்களும் போ போ என்று கிண்டல் செய்ய பல்லை கடித்தபடி அவன் பின்னால் சென்றாள் தன்யா. உள்ளே நுழைந்ததும் தீபன் கதவை சாற்ற, ஏன் ராஜா அப்படி பண்றீங்க, எல்லாரும் நாளைக்கு என்ன கிண்டல் பண்ணுவாங்க என்று சினுங்க. எதுக்கு என்று கேட்டபடி அவளை நோக்கி முன்னேறினான் தீபன். நாம ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சு என்ன நிரு அண்ணி ஓட்டுவாங்க என்று தலை தாழ்த்தி அவள் சொல்ல, சொல்லட்டும், நாம் அதை உண்மையா மாத்திடலாமா என்ன என்று கேட்டு கண்ணடித்தான் தீபன். ஐயோ ராஜா, என்ன நீங்க என்று கேட்ட தன்யாவின் வாயிலிருந்து அதிகம் காற்றை வர அடுத்த நொடி அவனின் இறுக்கமான அணைப்புக்குள் இருந்தாள் தனு. தயா என்று தீபன் முனக, அதில் காதலையும் தாண்டிய தாபம் தெரிய, தன்னை அவன் காதலிக்கிறானா இல்லையா என்று தெரியாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க தயங்கினாள் தன்யா. அவளேதான் அன்று திருமண வாழ்க்கைக்கு சம்மதம், காதல் பற்றி ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்க, காதல் கொண்ட மனம் இப்போது அதை ஏற்க மறுக்கிறது. மெல்ல மெல்ல எதிர்ப்பை காட்டியவள், ராஜா என்று சத்தமாக அழைத்து அவனை தள்ளி நிறுத்த காரணம் புரியாமல் விழித்தான் தீபன். அது அது நான் உங்களுக்கு என்ன பிடிச்சதா என்ற வார்த்தைகளில் கோர்வை இல்லாமல் தனியா உளர, தயா என்று மீண்டும் மென்மையா அணைத்தவன் அவள் முன் நெற்றியில் புரண்ட முடியை ஒதுக்கி, நீ என் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் காதலை பத்தி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அதே போல நீ வந்ததுக்கு அப்புறம் எந்த வருத்தமும் இல்ல. உன் மனசுல நான் இல்லையோன்னு ஒரு பயம். என் அறியாம என் மனசுல உன் மேல மொட்டு விட்ட காதல் இன்னைக்குதான் மலர்ந்திருக்கு என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிய அவன் அதரங்கள் தங்கள் வாழ்வின் ஆரம்பத்தின் ஆதாரமாக அவள் மெல்லிய இதழில் முத்திரையை பதித்தது. அவனின் பேச்சை கேட்டு விழிநீர் சுரக்க அவனை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்ட தன்யஸ்ரீ, லவ் யூ ராஜா என்று தன் மனதினுள் என்றோ மொட்ட விழுந்த காதலை இன்று மலரச் செய்து அவர்களுக்குள் மனம் பரப்பச் செய்தாள். பாடல் மேல் தீராத காதல் கொண்ட தீபன் இன்று மனைவியோடு ஒன்றி வாழ்வை துவங்கும் இவ்விரவை தன் பாடல் கொண்டு அவள் செவிகளை நிறைக்க, பெண்ணவள் நாணத்தால் முதலில் அமைதியானாலும் பின் அவனின் அழகான குரலில் கற்றுண்டு மெல்ல மெல்ல அவனுக்குள்ளே கரைந்து போனாள். அவர்களின் காதல் மலர் இருவரின் மனதிலும் மொட்டுவிட்டு அதை அவர்கள் வாயிலாக அறிய படாத பாடுபட்டு இன்று ஒரு வழியாக மொட்டவிழ்ந்து விட்டது. நிச்சய விழாவுக்கு பின் மும்பை சென்ற இருவரும் தங்கள் வாழ்வை அழகாய் கவிதையாய் வாழ துவங்கினர். அவளின் அபார்ட்மெண்ட் தோழிகள் அவள் முகத்தில் தெரியும் தேஜஸை கண்டு அவளிடம் வம்பு வளர்த்தாலும் அவளின் மகிழ்ச்சியை தங்கள் மகிழ்ச்சியாகவே கருதினர். 2 மாதத்தில் முழுமையாக தனுவின் கோர்ஸ் முடிந்ததும் மோஹித் நிறுவனத்திலிருந்து கேபிட்டல் லோன் பெற்று ரூபனும் தன்யாவுக்கு ஆலோசனை செய்த தொழில் பற்றி விரிவாக செயலில் இறங்கினர் அனைவரும். இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க என்று நடுநாயகமாக நின்று தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்த்து அவள் கேட்க, இங்க பார், என் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்று அனிகா அவளை முன்னோக்கி தள்ள, ஏன் நான் செய்ய மாட்டேனா, என்னங்கடா ஓவரா வாய் பேசுறீங்க என்று உள்ளே நுழைந்த தீபன் தன்யாவை கண்டு, தயா, அந்த ஓஎம்ஆர் கிளைண்ட்டுக்கு இன்னொரு பில்டிங் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கான். நம்ம கம்பெனியை தேடி வந்து இப்ப செஞ்சது போலவே எல்லா வீட்டுக்கும் ஆட்டோமேஷன் செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காரு.
அண்ணி, நீங்க எப்பவும் போல இன்டீரியர் பாத்துக்கோங்க. தனு எல்லாம் எலக்ட்ரிக்கல் வேலையை நீ பாரு. அண்ணா, நீ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேலையை பாரு. போன முறை என்னென்ன திருத்த சொன்னாங்களோ அது எல்லாமே இந்த முறை சரி செய்யப்பட்டு நல்லபடியா தப்பு இல்லாம செஞ்சு கொடுத்துட்டா இந்த கிளைண்ட் எல்லா பிசினஸ் டீலிங்கும் நமக்கே கிடைக்கும் என்று தீபன், தன்யா, ரூபன், அனிகா நால்வரும் இணைந்து நடத்தும் ஏஎன் ஆட்டோமேட்டர்ஸ் கம்பெனியின் வளர்ச்சி பற்றி விவாதித்துக் கொண்டிருக்க, டேய் பேசாம போடா, தனுவுக்கு இது 9வது மாசம், அன்னைக்கு இது 5வது மாசம், 2 வயத்த பிள்ளைக்காரிய வச்சுக்கிட்டு நீங்க தொழில் பண்ற பேர் வழின்னு ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டீங்களடா என்று நளினி கோபம் கொள்ள, அத்த நான் நல்லா ஆக்டிவா இருந்ததானே பாப்பாவும் அப்படி இருக்கும் என்று நளினியிடம் தனியா செல்லம் கொஞ்ச, இவ சொல்றத கேட்டியா மதி என்று அவளின் அம்மாவிடம் போனில் போட்டு கொடுத்தார் நளினி. ஐயோ அம்மா என்று தீபன் பின்னால் நின்றவள், ராஜா 2 நாளா அம்மா வளகாப்பு வச்சு மதுரைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்பதானே முதல் ப்ராஜெக்ட் முடிச்சோம், அத டெலிவரிக்கு கொடுக்கும் போது நான் இருக்க வேணாமா, கொஞ்சம் எனக்காக பேசுங்க பிளீஸ் என்று கெஞ்ச, தீபன் கூட மாமியாரின் ஆசைக்காக யோசித்தாலும் ரூபன் மட்டும், இங்க பாருங்க, இது அவளோட கனவு, இந்த தொழில் ஆரம்பிக்க நானும் அவளும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். தீபன் நம்ம வேலையை விட்டுட்டு இங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் பாக்குறான், அணியும் வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இன்டீரியர் டிசைன் பண்ணி வீட்டை ரெடி பண்ண உதவி செய்யறா. இப்பதான் ஒண்ணு முடிச்சிருக்கோம், அதெல்லாம் இப்ப தனும் வரமாட்டா, வேணா அடுத்த டெலிவரிக்கு கூட்டிட்டு போக சொல்லு என்று வேகமாக சொல்லிவிட்டு, டே தம்பி, 2 வருஷம் கழிச்சு அடுத்த வாரிசை ரிலீஸ் பண்ணடா, நாம அதுக்குள்ள ஒரு லெவல் வந்துட மாட்டோமா என்ன என்று தன்யாவையும் அனிகாவையும் கேட்டுவிட்டு சிரிக்க, தீபன் அவன் முதுகில் 2 அடி வைத்தான். அணியும் தனுவும் ரூபனுக்கு ஹைஃபை கொடுக்க வீடே அவர்கள் 4வரின் செல்பொழியில் நிறைந்தது. என்னங்கடா எங்களை விட்டுட்டு சிரிக்கிறீங்க என்று உள்ளே வந்தார் கிருஷ்ணன். அவர் கையில் 2 பெரிய பை இருக்க ஆவலாக அதை வாங்கி பார்த்த தனுவும் அணியும் சந்தோஷ கூச்சல் போட்டு, தேங்க்ஸ் அண்ணா என்று கிருஷ்ணனிடம் சலுகையாக சாய்ந்து கொண்டனர். இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு கொஞ்சமாவது கெத்து இருக்கா பாரு என்று கிண்டல் அடித்த நிரு தம்பிகளோடு இணைந்து அவரை வம்பு செய்ய, அவர்கள் இருவருக்குமான புரிதல் மலையளவு இருப்பதால் கிருஷ்ணன் அவர்களின் சேட்டைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் சொல்கொண்ட பெண்கள் இருவருக்கும் பிடிக்கும் அனைத்தையும் அள்ளிக்கொண்டு வந்ததோடு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் சேர்த்தே வாங்கி குவித்திருந்தார். தன்யா தனக்கு பிடித்தவர்களை தீபனிடம் காட்டி சிரிக்க, அவளின் தாய்மையின் பூரிப்பில் இருந்த முகத்தை வைத்தக்கண் வாங்காமல் ரசித்தான் தீபன். ரூபனும் கிட்டத்தட்ட அதே நிலையில் இருந்தாலும் இவர்கள் காதல் வித்தியாசமாக அனிகாவே அதிகம் அன்பை வெளிப்படுத்துவாள். ரூபன் அமைதியாக அதை பெற்றுக்கொண்டு அவளை அரவணைப்பான். தன் கணவன் தன் பிறந்த வீட்டு உறவுகளுக்காக நிற்பதை கண்ட நிருபாவின் மனம் நிம்மதியும் பெருமையும் அடைந்தது. தீபனும் தன்யஸ்ரீயும் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சுகந்தமாக மனம் பரப்பும் மலராக தங்கள் காதலை ஒட்டவிழ வைத்து குடும்பத்தில் இன்பம் நிலைக்கச் செய்தனர். காதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வெளிப்பட்டாலும் அந்த அழகிய மலர் மலராத தோட்டமே இல்லை எனலாம். சுபம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.